தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப இடம் ஒரு பிரச்சனை இல்லை. அதே போல மனிதர்கள் ஒரு பிரச்சனை கிடையாது. பிசாசும் ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஓடி போகிற பிசாசு. கர்த்தர் ஜீவன் உள்ளவர், ஒரு உயிர் தெழுந்தவர். மரித்தோருக்கு தேவனாயிராம ஜீவன் உள்ள உங்களுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் இருப்பனை காட்டில உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்ப அவனுடைய தந்திரங்கள் தெரியாதவர்கள் அல்லவேன்னு இருக்கு. ஆவிகளை பகிர்ந்துணர வேண்டும், ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்ப அந்த சாத்தானை நீங்க தான் கட்டணும், நீங்க தான் துரத்தணும். இயேசுவின் நாமத்தினால இந்த காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா தடைகளும் நீங்க கடவுது. அப்படி நம்ம ஜெபம் பண்றப்ப கண்டிப்பாக தடைகள் நீங்கும். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இப்ப நெகேமியாவுடைய தலைமையில அலங்கத்தை எடுத்து கட்டும்படியா அவர் நகரத்தை பரிசோதனை பண்ணி, எருசலேம் அலங்கம் பூரா இடிபட்டு கிடக்குது, இதெல்லாம் சரி பண்றதுக்கு அவர் ஏற்கனவே ஜெபம் பண்ணாரு. ராஜா கிட்ட இருந்து உத்தரவு பெற்று கொண்டு வந்தாரு. வனத்து காவலாளி கிட்ட லெட்டரெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ராஜா கிட்ட இருந்து மரங்கள்லாம் கொடுக்கறதுக்கு ஆயத்தம். இப்ப ஜனங்கள்கிட்ட சொல்றாரு, நாம் இந்த நிந்தைக்குள் இராதபடிக்கு எழுந்து கட்டுவோம் மாறுங்கிறப்ப எல்லாரும் அந்த வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். கர்த்தருடைய கரம் அங்க நெகேமியா மேல இருந்ததுனால அங்க காரியம் கைகூடி வந்தது. எதிர்ப்பும் இருந்தது. சன்பல்லாத்து, தொபியா, ஏன்னா இவங்கெல்லாம் அந்த எதிரி ராஜா கிட்ட அடிமையா இஸ்ரவேலர் போயிட்டாங்க. அவன் வச்ச தலைவர்கள் தான் இங்க எருசலேமில் ஆண்டு கொண்டு அவங்க பதவி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, அவங்க வேலை போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்களை குற்றம் சுமத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா பயமுறுத்துறாங்க, மொட்டை கடிதாசி போடுறாங்க. ராஜா கிட்டையும் இதெல்லாம் கட்டி ஆயத்தமாயிருச்சுன்னா இனிமே இங்க இருந்து வரியும் தீர்வையும் செலுத்த மாட்டாங்க. ஒரு ராஜா மாதிரி அவன் இருக்கிறான், இதை தடுக்கணும் அப்படியெல்லாம் சொல்றாங்க. நெகேமியா எடுத்து அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார். அலங்கத்தை 52 நாள்ல கட்டி முடிக்கிறார்.